எங்க ஊர் தலைவரை போய் சொன்னா அதை வந்து அம்மா பற்றி கரையில மண் போட்டீங்க அவன் மணல் விட்டாங்க. ஒரு முறை சிம்னு ஆறு தம்பி வச்சுட்டு விட்டானா. ஹலோ நீங்க கொடுத்தாக்கா அது நல்லா இருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுக்கு பிறகு அவங்க ஏதாவது முறைகேடு பண்ணாங்க. நான் இங்கே தான் இருப்பேன். எங்கள் அம்மா இறந்ததுனால நான் இங்கே கோயிலில் தான் இருப்பேன். மூடை ஒரு மூடை தூக்கிட்டு போறேன். யார் தூக்கி விட்டான்? முன்னாடி மட்டும் சொல்லுங்கள். அந்த பைய போறேன் வண்டியில் தூக்கிட்டு. அதே கேட்டேன். நான் நேரம் வர்றேன். யார் வர்றாங்கன்னு கேளுங்க, அவனை கறிட்ட கேளுங்க. கேட்டி அங்கிட்டு போய் கேட்டுவாங்க. அந்த அதிகாரி வர சொல்லு. சரி சரி வைங்க. நீங்கள் பொதுமக்கள் உங்கள் குரலாக ஒழிக்கிறது தான் எனக்கு வாக்களிச்சிருக்கிறீங்க. நான் கேட்குறேன், அவங்க எனக்கு பதில் சொல்லட்டும். நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கேன். எனக்கு நிர்வாகம் தெரியும், யார் அனுமதி கொடுக்கணும்னு தெரியும். அந்த அனுமதி வாங்கணுமோ வரட்டும். அது எப்படி நீங்கள் அனுமதி கொடுத்தோன்னு நம்ம கேட்போம். அவங்க அனுமதி கொடுக்கட்டும். அது சட்ட ரீதியாக நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் உங்களோட வரேன், சொல்கிறேன். நான் உங்களோட போராட்டேன். சொல்கிறாங்க அது நடக்காது. நீங்கள் நடந்தால் மட்டும் எனக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி சொல்லி